ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். லைவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு துஷாரோட கேப்டன்சியை பற்றி கேட்குறாங்க. இந்த ஒரு இஷ்யூ வந்து நம்ம மார்னிங் ப்ரமோலே பார்த்துட்டோம். ஸோ பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடு வந்து ஒழுக்கமில்லாத வீடாகிடுச்சு, உங்களுக்கு யாருக்குமே வந்து டிசிப்ளினும் இல்லை, அதே மாதிரி தலைக்கும் டிசிப்ளின் இல்லை, அதனால் துஷாரோட இந்த கேப்டன்சி பதவி வந்து பறிக்கப்படுகிறது, இனிமேல் கேப்டன் இல்லை இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ இது கேட்ட நம்ம பார்வதி வந்து செம்ம ஹாப்பி. விஜய் பாரு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, இதை தானே நானும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீட்டில் வந்து பயஸ்டாக நடந்துக்கிறான் இந்த துஷார், ஸ்டார்டிங்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தான், அதுக்கப்புறம் என்னைக்கு கேப்டன் ஆனோ அன்னையிலேருந்து வந்து ரொம்ப பயஸ்டாக டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ துஷாரோட மைண்ட் எப்படின்னா, ஓட்டிங்காக எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கிறான். ஸோ துஷாருக்கு வந்து மெச்சூரிட்டி கிடையாது, அவன் வந்து இன்னும் 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறான்னு சொல்லிட்டு துஷாரை பற்றி இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நான் வந்து அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், வந்து பெரிய ஒரு கிரிமினல் குத்தம் ஏதாவது செஞ்சோமா, நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியன் சொன்னோம் அவ்வளோதானே. ஆனால் நான் சொன்ன ஒப்பீனியன் எல்லாமே வந்து என்னோட மூளைக்கு எது தப்புன்னு பெறப்படுதோ அதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இது வந்து இவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல, அதனாலே வந்து என்ன ஒதுக்கி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கேப்டனுக்கு வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக தானே பார்க்கணும், இப்போ என்னை மட்டும் வந்து ஒதுக்கி வச்சு துஷாரும் பார்க்குறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற பெரிய விஷயமே வந்து சபரி தான். சபரி, எஃப்ஜே அண்டு பிரவீன் ராஜ் இவங்களாம் வந்து செம்ம விஷயம். இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கமரு எவ்வளவோ பெட்டர். அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை, அவ்வளோதான், அவனோட வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லை, பட் பாய்சன் கிடையாது. இவங்கள விட கமருதீன் எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ரம்யாவை சொல்கிறாங்க, இருக்கிறதுலே வந்து ரம்யா தான் வந்து சமவேஷம். ரம்யா வந்து வியன்னாவையும் அதே மாதிரி துஷாராவையும் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம 2 பேரும், அதாவது திவாகரும் பாரும் வந்து புதுசு இல்லை அந்த டீலக்ஸ் வீட்டுக்கு வர ஃபுட். அப்போ வந்து இவங்க ஈக்குவலாக தானே ஷேர் பண்ணோம், அதை விட்டுட்டு காமனாக வைக்காமல் எல்லாமே வந்து எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சபரியும் கனியை பற்றி சொல்கிறாங்க. கனி தான் வந்து இந்த குக்கிங் வந்து எல்லாமே வந்து ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. சபரியோட வேலை என்னென்னா, சும்மா அதை போட்டு எல்லாமே போட்டு கிண்டுவான், அதுக்கப்புறமேட்டு டேஸ்ட் பார்த்துட்டே இருப்பான். இது மற்றவங்க பார்க்கும்போது சபரி தான் குக் பண்ணா அந்த மாதிரி நினைப்பு எல்லாருக்குமே வருது. இப்போது 2 பேர் எடுத்துட்டிங்கன்னா, கனி ஒரு சபரி, இவங்க 2 பேரில் யார் பெட்டர்னு பார்த்தா நான் கண்டிப்பாக கனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சபரி இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்வதியும் திவாகரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்வதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சொன்ன டிசிஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ நம்ம டிசிப்ளின் இல்லாமல் தானே இருக்கோம், கேப்டன்சி பறிப்போனது நல்ல விஷயந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. என்னோட ஒப்பீனியனில் பாரு வந்து அங்கே நடிக்கலை, அவங்க வந்து ரியலாக இருக்காங்க, அவங்க மனசில் என்ன தோணுதோ அது வந்து அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது தப்பாக இருக்கலாம், இல்லை ரைட்டாக இருக்கலாம். இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ரியல் பிளேயராக வந்து பாரு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.